தேவனுடைய அனுக்கிரகத்தை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனிதன் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அவன் அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்வதற்காக செய்ய வேண்டியதல்ல, ஆனால் அந்த அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன், உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய தயவு, உங்க ஃபேவர் எனக்கு தேவை என்று சொல்லி அவனை ஆயத்தப்படுத்திக் கொள்வது ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் சர்ஃபிங் என்று சொல்லக்கூடிய ஒரு கேம், இந்த பரவசம் மூட்டுகிற விளையாட்டு எப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் அந்த தட்டு பலகை போன்ற இருக்கிற பலகையை எடுத்துக்கொண்டு கடலில் இருக்கிற பெரிய பெரிய அலைகளை அவன் சவாரி செய்கிறான். அந்த சவாரி செய்யும் பொழுது அவனுக்கு பலவிதமான திராணி, திறமை, எல்லா விதமான ஆற்றலும் அவனுக்கு தேவைப்படுகிறது. பேலன்ஸ் பண்ணி அந்த பலகையில் அந்த சவாரி, அந்த 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 கடல் அலையை அவன் சவாரி செய்ய வேண்டும். ஆனால் அந்த எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ள மனிதனுக்குள்ள ஒரு கருத்து இருக்க வேண்டும். என்னதான் அவன் ஆற்றல் படைத்தவனாக இருந்தாலும் அந்த அலைகளை உண்டு பண்ணுகிற சக்தி அவனிடத்தில் இல்லை. அந்த அலைகளை பார்த்துவிட்டு அந்த அலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதுதான் அவன் கையில் இருக்கிற ஒரு வலிமை. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவ காலங்களையும் நம்ம வாழ்க்கையில் அலையை போல நம்ம உயர்த்துகிற காரியம், நம்மளை ஆசீர்வாதமா அடித்து நம்மளை முன் தள்ளுகிற காரியங்களையும் உருவாக்குற சக்தி நமக்கு இல்லை. அந்த சக்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில தான் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட காலங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் கொண்டு வரும் பொழுது நம்ம ஆயத்தமாய் அதை நாம் நமக்காக பயன்படுத்தி கொள்ள ஆயத்தமாக இருப்பது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாய் நம்மை அமைத்துக் கொள்ளணும். Position yourself for the blessing that God will bring to your life in this season. இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொண்டு வருகிற அந்த ஆசீர்வாதத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, எசேக்கியாவுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்து வருகிறோம். அந்த 25 வயதில் ராஜாவாக மாறின இந்த எசேக்கியா வாழ்க்கையில் தேவனுடைய தயவு அவனை அடித்து சென்றது. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தகப்பன் அந்த தேசத்தை பாழான ஒரு இடத்துக்கு கொண்டு போனினார். ஆகாஸ் ராஜா. அந்த தேசத்தில் வறுமை ஒரு பக்கம், அந்த தேசத்தில் இராணுவமே இல்லை. ஒரு தேசத்தை பாதுகாக்க இராணுவம் எத்தனை முக்கியம்? அதுவும் கிடையாது. அந்த தேசத்தில் ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, எக்கானமி, அந்த பொருளாதாரத்தில் அது ஒரு வீழ்ச்சிக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாம் ஒன்றும் இல்லாத இருக்கிற நேரத்தில் தன்னுடைய மகன் அந்த தேசத்துக்கு ராஜாவாக மாறுகிறார். அப்போ வேதாகமம் என்ன சொல்லுகிறது? எப்படி எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அனுக்கிரகம் அவன் வாழ்க்கையில் வந்தது, உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அப்படியே செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வரும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிதான் ஒரு பெரிய ஆமைன்னு சொல்லுங்க. நான் வாசிக்கிற இந்த வசனத்தை தயவு செய்து கவனித்து கேளுங்கள். 2 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் நான் வாசிக்க போகிற வசனம் 1, 2, 3. எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செவ்வையானதை செய்தான். 3வது மிக முக்கியமான வசனம், அவன் தன் ராஜபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ராஜா முதலாவது அவர் அந்த ராஜ அந்தஸ்துக்கு வருகிறார். இந்த உலகத்தில் இந்த எலெக்ஷன் நடக்கும்போது ஓட்டு கேட்க அரசியல் தலைவர்கள் வருகிறார்கள். அவங்க சொல்றாங்க, நான் அரசியல் தலைவனாக வந்தால், இந்த பதவிக்கு வந்தால் நான் உங்களுக்கு செய்ய போகிற முதல் காரியம் இதுவாக இருக்கணும். அது ரொம்ப கன்வின்சிங் ஃபேக்டராக இருக்கணும். காரணம் ஏன்னா அவர் செய்ய போகிற முதல் காரியம் உங்க வாழ்க்கையில் உங்களை அவருக்கு ஓட்டு போட வைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும். இப்படி ரொம்ப கன்வின்சிங்கா முதலாவது நான் செய்ய போகிறது என்று பலர் சொல்வார்கள். இங்கே எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், பைபிள் சொல்லுகிறது, அவர் ராஜாவான உடனே முதலாவது ஆண்டு 1வது மாதத்தில் அவர் செய்த முதல் காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய ஆலயத்தில் அவங்க தகப்பன் போட்ட பூட்டை அவர் திறந்து ஆலய கதவை அவர் திறந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை தருவோம். ஆமென்.
என்றைக்கு அதை உணர்ந்தபடியே அவர் ஆலய கதவுகளை திறந்தாரோ அன்றைக்கு பரத்துல ஒரு காரியம் அவருக்கு நடந்தது. அது என்னவென்றால், அவருடைய வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற தயவின் கதவுகள் அவருக்கு நேராய் திறக்கப்பட்டது. தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் தகப்பன் ஆட்சிகள் செய்த போது திறக்காத ஒரு அனுக்கிரக கதவு எசேக்கியா ஆட்சி காலத்தில் அவருக்கு திறந்தது. ஆனால் அந்த கதவை அவருடைய வாழ்க்கையில் தேவன் திறப்பதற்கு இவர் எப்படி தன்னை பொசிஷன் செய்தார் என்றால், தேவனுடைய ஆலயத்தின் கதவை அவர் திறந்தார். முந்தின அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆகாஸ் ராஜா அவன் என்ன பண்ணினானா, தன்னுடைய வாழ்க்கையின் அவன் ராஜாவாக இருந்தபோது அவனுக்கு ஒரே பயம், என்றைக்கு யார் என்ன போர் எடுத்து வருவா. அந்த பயத்தினால அவனுடைய அரண்மனையில் இருக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷங்கள், மந்திரி கிட்ட இருக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷங்கள், ஏன் தேவாலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய பொருட்களை கூட எடுத்து அவைகளை வேதம் சொல்லுகிறது துண்டு துண்டாக வெட்டி அந்த பொருட்களை தனக்கு மற்ற ராஜா உதவி செய்ய மாட்டார்களா என்று மனித உதவிக்காக அந்த பொருட்களை அவன் கொடுத்தானாம். மிஞ்சினது என்ன? ஏமாற்றம். எல்லோரும் அந்த பொருட்களை வாங்கி கொண்டு அவனை கொன்று தீர்த்தார்கள். அவனுடைய தகப்பனுக்கு தகப்பன் உசியா என்ன செய்தானா, அவன் ஆட்சி காலத்தில் அவன் போர் ஆயுதங்களை உருவாக்கி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய ராஜ்யத்தை அதற்காக செலவு செய்தான். ஆனால் இதோ ஒரு எசேக்கியா என்ற வாலிப ராஜாக்கு ஒரு வெளிப்பாடை தேவன் கொடுத்தார். உன் சரீர பிரகாரமாக நீ செய்கிற காரியத்தின் பலன் உன்னை கனப்படுத்தாது, உன்னை உயர்த்தாது. என்னுடைய ஆலயத்தை நீ திறக்கும் போது நான் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற தயவு உன்னை அள்ளி கொண்டு உன்னை உயர்வான ஸ்தலங்களுக்கு கொண்டு செல்லும் என்ற வார்த்தையை அந்த எசேக்கியா ராஜா தன் வாழ்க்கையில கண்டு கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, what a lifetime of labor cannot do for you, one time of God's favor can do for you. உன் வாழ்நாள் எல்லாம் பிரயாசப்பட்டு பட்டு 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 நீ சோர்ந்து போய் நீ நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனையில அமர்ந்து இருப்ப, ஒன்றும் மிஞ்சாது. ஆனா உன் வாழ்க்கையில ஒரு நொடி தேவனுடைய தயவு இறங்குமானால் உன் வாழ்க்கையின் நிலையே அது மாற்றக்கூடியதாக அமைந்துவிடும். அந்த தயவுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரையாரிட்டி 1, முதன்மையாக வாழ்க்கையில் இருக்க வேண்டியது என்ன? ஆண்டவருடைய ஆலயத்தின் கதவுகளை நீங்கள் திறக்க வேண்டும். அன்று ஆகாஸ் ராஜா ஆலயத்தின் கதவை பூட்டின போது அதில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு அதை வெறுமையான ஒரு இடமாய் மாற்றிய பொழுது மக்கள் ஆலயத்திற்கு போக முடியவில்லை, மக்கள் ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை, ஆண்டவரை தொழுது கொள்ள முடியவில்லை. ஆனால் அதற்கு பிற்பாடு வந்தபோது அந்த எசேக்கியா ராஜா மக்களை ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஒரு வழிவாசலை ஏற்படுத்தினார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த வசனம் உங்களுக்கு எனக்கு எப்படி விளங்கும்? பைபிள் சேஸ் அவர் ஓபன் பண்ணினார். அடுத்த ஒவ்வொரு பாகங்களையும் எப்படி எசேக்கியா ஆண்டவருடைய தயவை பெற்றுக்கொண்டார், என்ன காரியங்களெல்லாம் அவர் செய்தார், எப்படி தன்னை பொசிஷன் பண்ணார் என்று ஒவ்வொரு பாகமாக நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். இந்த ஒவ்வொரு பாகத்திலையும் நான் எடுக்க போகிற தலைப்பு 6லயே வரும். இன்னைக்கு he reopened the temple, அவர் ஆலயத்தை ரீஓபன் செய்தார். இது நமக்கு எப்படி பொருந்தும்? இன்றைக்கு நம்ம இதயத்தில் ஆலயத்தை பூட்டி வைத்திருக்கிறோம். காரணம் ஏனென்றால், ஆலயம் என்பது இக்காலத்தில் எழுத்தின்படியான ஒரு கட்டடம் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வருகிற இடம்தான், தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிற அந்த இடம்தான் ஆலயம். நீங்க தான் அந்த ஆலயம். நீங்களும் கூடி வரும்போது இந்த சமூகம் தேவன் குடியிருக்கிற ஆலயமாக மாறுகிறது. ஆனால் இந்த கடைசி கால சபையில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு போவதை ஒரு முக்கியத்துவமாய் எண்ணாமல் ஆலயத்துக்கு இருதயத்தில் பூட்டு போட்டவர்களாய் இருக்கிறார்கள். இங்க எடுக்கிற எந்த பிரயாசமும் உங்களை உயர்த்தாது. ஆலயத்தை உங்க வாழ்க்கையில முதன்மையா வைத்தீங்க என்றால் அந்த பழக்கம் உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துல அந்த ஆலயத்தின் கதவுகளை ரீஓபன் பண்ணுங்க. அதை திரும்பவும் நீங்க திறக்கும்படியாய் ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து வேத வசனங்களை தியானிச்சு கர்த்தருடைய சத்தியங்களை
கேட்டு ஆராதனை செய்து இந்த ஒரு ஒழுக்கத்தை கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஒழுக்கத்தை அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில ரெகுலரா கடைபிடிக்காதபடி ஆலயத்துக்கு இருதயத்தில் பூட்டு போட்டவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். பாருங்க, இன்னைக்கு உலகத்துல அந்தி கிறிஸ்து என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க எங்கும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு புதுமையான காரியம் படைக்கப்பட்டா உடனே நமக்கு எண்ணம் வருது, அந்த அந்தி கிறிஸ்துவா இருக்குமா? ஒரு அந்த காலத்துல டிவி வரும்போது அதை அந்தி கிறிஸ்துன்னாங்க, கம்ப்யூட்டர் வரும்போது அந்தி கிறிஸ்துன்னாங்க. இப்படி மக்கள் அந்தி கிறிஸ்து என்று எத்தனையோ காரியங்களை பார்த்து தங்கள் வாழ்க்கையில நடக்க அந்தி கிறிஸ்துவின் செயல்பாடை மறந்து விடுகிறார்கள். எது தெரியுமா அந்தி கிறிஸ்து? ஏதாவது ஒரு சிஸ்டம் நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் அவர் ஆராதிக்க முடியாதபடி பண்ணும் என்றால் அது அந்தி கிறிஸ்து சிஸ்டமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு கலாச்சாரம், ஆண்டவரை நீங்க தொழுது கொள்ள முடியாதபடிக்கு சில உறவுகள், சில நட்புறவுகள் இருக்கும் என்றால் அங்கே அந்தி கிறிஸ்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை கண்டு நீங்க முதலாவது விழிப்படையணும். அதுல நீங்க வாழ்ந்துகிட்டு வெளியில ஏதாவது ஒரு அந்தி கிறிஸ்து இருக்குமான்னு தேடிட்டு இருக்க கூடாது. உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள், அதற்கு நீங்கள் இடம் வகிக்கிறீங்களா என்று. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய பிள்ளைங்க 430 ஆண்டு காலம் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த பார்வோன் ராஜா, எகிப்து ராஜாவிடம் அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தபோது அந்த 430 ஆண்டு காலமோ அவர்கள் ஓய்வில்லாமல், இளைப்பாற முடியாமல், ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஃபேரோ, ஒரு பார்வோனின் ஆவி இந்த கடைசி காலத்தில் செயல்படுகிறது. பார்வோனின் ஆவியுடைய வேலை என்ன தெரியுங்களா? நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக முடியாதபடிக்கு உங்களை முடக்கி வைக்கிற அந்த கிரியை தான் அந்த பார்வோனுடைய ஆவி. நான் வாசிக்கிற இந்த வசனங்களை நீங்கள் யாவரும் கவனித்து கேட்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். யாத்திரையாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். நான் வாசிக்க போகிற வசனங்கள் 3 தொடங்கி 5 வரை. அப்பொழுது அவர்கள், நல்லா கவனிங்க, இப்ப என்ன நடக்குது சம்பவம்னு கேட்டா, அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் பார்வோனை பார்க்கும்படி அனுப்புகிறார். இந்த 2 தேவ மனிதர்களும் பார்வோனை பார்த்து அவர்கள் பேசுகிற காரியம். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனும் ஆகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். முதலாவது என்கவுண்டர், சந்திப்பு. ஆண்டவருடைய ஊழியர்களும் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபேரோவும். இதை புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பாருங்க, கர்த்தருடைய ஊழியர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளும் அந்த இக்காலத்தில் நீங்கள் ஆலயத்துக்கு வர முடியாதபடி தடை பண்ணுகிற அந்த காரியமும் சந்திக்கிற மாதிரி ஒரு கற்பனை செய்து பாருங்கள். கர்த்தருடைய ஊழியர்கள் அந்த ஆவியை பார்த்து சொல்லுகிறார்கள், தேவனுக்கு நாங்கள் 3 நாள் பிரயாணம் போய் அவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அப்ப அந்த ஆவி சொல்லுகிறான், ஓஹோ, உங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் அதிகம் இருக்கிறதோ, உங்களுக்கெல்லாம் வேலை கம்மியா இருக்கிறதுனால தான் நீங்க போய் கர்த்தரை ஆராதிக்கணும், சண்டே ஆனா சர்ச்சுக்கு போகணும்னு சொல்றீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நான் சுமைகளை அதிகப்படுத்துவேன், வேலைகளை நான் அதிகப்படுத்துவேன், உங்களை பிஸியா நான் மாற்றுவேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணான், தன் ஆளோட்டிகளை கூப்பிட்டு சொன்னானா, அவர்கள் செங்கல் செய்கிறார்கள், இனியும் செங்கல் செய்யட்டும், ஆனா செங்கல் செய்வதற்கு தேவையான வக்கியோலை நீங்கள் தராமல் அவர்களே போய் அதை எடுத்து, ஆனால் எடுக்கிற நேரத்துக்கு செங்கல் கம்மியாக கூடாது, எத்தனை செங்கல் செய்தார்களோ அத்தனை செங்கல் செய்து கொடுக்கணும்னு சுமை சுமத்துங்கள், வேலையின் பாரங்களை அவங்களுக்கு கொடுங்க, டியூட்டிஸை பத்தி அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பத்தி உணர்த்துங்க. அவங்க ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுனால தானே சண்டே ஆனா ஆலயத்துக்கு போய் தேவனை வணங்கணும்னு சொல்றாங்க என்று சொல்லி அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபேரோ, கர்த்தருடைய ஆலயத்துக்கு மக்களை போக விடாத ஆவி அங்கே சுமை சுமத்தப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட முதல் சந்திப்புல அந்த பார்வோன் என்ன பண்ணல, நீங்க போகவே கூடாதுன்னு சொல்றான். நீங்க போகவே கூடாது என்று அவன் ஒரு தடையை அங்கே உண்டு பண்ணினான்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஓய்வு நாளை குறித்து சொல்லுகிற இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படியாய் உங்களை தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 58:13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உன் இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். அதோடு முடித்துட்டு இன்னும் நீங்க எடுக்க வேணாம், நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 92:13 வசனம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்று இருக்கிறது. உங்களுக்கு நான் 5 கட்டளைகளை இந்த இடத்துல இருந்து எடுத்து சொல்ல விரும்புகிறேன். 5 கட்டளைகள். ஆண்டவருடைய ஆலயத்தை, ஆண்டவருடைய ஓய்வு நாளை எப்படி கனப்படுத்தணும்? முதலாவது, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ், உங்களுடைய சொந்த வேலைகள், உங்களுடைய கடமைகளுக்கு அன்று முற்றுப்புள்ளி நீங்கள் வைக்க வேண்டும். அநேகர் அன்னைக்கு ஒரு நாள் போனா எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்கும்னு சொல்லி அன்னைக்கு வேலைக்கு போயிடுறீங்க. அநேகர் அன்னைக்கு ஏதாவது எலெக்ஷன் டியூட்டி இருக்கும் என்றால் அன்னைக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரா சம்பளத்துக்காக வேலைக்கு போயிடுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு அந்த ஓய்வு நாளில் உங்க கடமைகள், உங்கள் டியூட்டிஸ், உங்கள் பொறுப்புகளுக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நாள், நீங்க நிறுத்த வேண்டிய அந்த நாள் தான் அந்த ஓய்வு நாள். சிறு பிள்ளைகளை பெற்றோர், கிறிஸ்தவ பெற்றோர்கள் நீங்க வளர்க்கும் பொழுது, இல்ல ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்க வளர்க்கும் போது அந்த சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? அன்னைக்கு சொல்றீங்க ஹோம்ஒர்க் பண்ணு, மண்டே எக்ஸாம், இன்னைக்கு படிக்கட்டும், தப்பு இல்லை. ஹோம்ஒர்க் பண்ணட்டும், தப்பு இல்லை. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை கனப்படுத்திட்டோம். பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளை அனுசரித்த பிரகாரம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் அனுசரிக்க தேவையில்லை. காரணம் ஏன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து அவருக்குள்ளாக நாம் ஓய்வு நாளை அனுசரித்து விட்டோம், அவர் அனுசரித்து விட்டார். ஆனால் இந்த வீக், ஒரு வாரத்தில் ஒரு நாள் தேவனை கனப்படுத்துகிற நாள் என்று எண்ணி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை, அந்த வேலைகளுக்கு ஓய்வு கொடுக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கடமையா இருக்கிறது. அதை கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு. இரண்டாவது, ஆண்டவர் சொல்றாரு, உன் இஷ்டமானதை நீ அந்த ஓய்வு நாளில் செய்யாதே. அந்த வசனங்களை சொல்றார். உன் இஷ்டமான இடத்துக்கு, உங்களுக்கு ரொம்ப இஷ்டம், சண்டே ஆனா சாட்டர்டேவே பிளானிங் ஆரம்பிச்சிருவீங்க. எங்க போலாம், என்ன படத்துக்கு போலாம், என்ன சினிமாவுக்கு போகலாம், என்ன பீச்சுக்கு போகலாம், என்ன பார்க்குக்கு போகலாம், எந்த இடத்துல போய் நம்ம ஜாலியாக இருக்கலான்னு பிளானிங். இதெல்லாம் உங்களுக்கு இஷ்டமான காரியம்தான், குடும்பமாக என்னென்ன செய்யலான்னு. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை உலகத்தானுக்கு பொழுதுபோக்கு நாளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை ஆகிய உனக்கு உண்மையான இளைப்பாறுதல் எங்கே தெரியுமா கிடைக்கும்? அவர் சந்நிதியில் வந்து நீ சாய்ந்து இருக்கும் போது தான் கிடைக்கும். உலகத்தான் சொல்லுவான், வாரமெல்லாம் வேலை செய்கிறோம், நம்ம போனால் நமக்கு டயர்டாக இருக்கிறோம், நமக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும். ஆனால் உனக்கு உண்மையான இளைப்பாறுதல் எங்கே தெரியுமா? ஆண்டவருடைய ஆலயத்தில். அப்போது அந்த இஷ்டமான பிளானிங்கை செய்யாதீங்க. ஒருவேளை குடும்பமாக எங்கேயாவது போகணுன்னு இருந்தீங்கன்னா முதலாவது ஆலயத்துக்கு வந்துட்டு அப்புறம் குடும்பமாக என்ன பண்ணுங்க, எங்கேயாவது போங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் உங்களுக்கு செலிப்ரேஷன் டே, ஃபங்க்ஷன் நாள். அன்னைக்கு தான் பர்த்டே பார்ட்டிஸ், அன்னைக்கு தான் வீடு கிரக பிரவேசம், அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து பெண் வயசுக்கு வந்துட்டு அந்த பார்ட்டிஸ், குழந்தை பிறப்பு, வளர்ப்பு, எல்லா விதமான பார்ட்டியும் உங்களுக்கு சண்டேஸில் வைக்கிறீங்க. அப்போது அந்த சண்டேஸில் பார்ட்டிஸ் வைக்கும் போது நீங்களும் ஆலயத்துக்கு வருவதில்லை. ஏன்னா காலையிலேயே ஆரம்பிச்சிடுறீங்க. வீட்டில் ஐயோ வாழை மரம் கட்டணும், வீட்டில் இதை பண்ணணும், அதை வாங்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், கடைக்கு போகணும், இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சாயங்காலம் வீட்டில் நீங்கள் ஃபங்க்ஷன் வைக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், உங்களுடைய நண்பர்கள் அதிகமாக இருக்கிறவங்க யார்? சபை மக்கள். அதனால் அவங்களுக்கும் பத்திரிக்கைகளை கொடுத்து அவங்களையும் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க உங்கள் ஃபங்க்ஷனுக்கு. என்ன நடக்குது ஆலயத்தில்? நீங்களும் ஆலயத்துக்கு வர்றதில்ல, நீங்கள் யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்தீங்களோ அவங்களும் ஆலயத்துக்கு வர்றதில்லை. பார்வோனுடைய ஆவி உங்களை மாத்திரம் தடை பண்ணவில்லை, உங்கள் மூலமாக ஆலயத்துக்கு போகிற மற்றவர்களுக்கும் ஒரு தடையை அந்த நாள் பார்வோனின் ஆவி செய்வதற்கு உங்களை பயன்படுத்துகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது நல்லதல்ல. உங்கள் இஷ்டமான காரியத்தை செய்கிற நாள் இது அல்ல. ஒருவேளை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு காரியங்களை செய்யணும்னா இன்விடேஷன் கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு சொல்லணும், அண்ணே
அக்கா காலைல சர்ச்சுக்கு போயிடுங்க, போயிட்டு ஈவினிங்காக வச்சுருக்கிறேன் எங்கள் வீட்டில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க. காலைல சர்ச்சுக்கு போயிடுங்க, சாயங்காலம் மாலை ஆரம்பத்தில் வச்சுருக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுங்க. அப்படி செய்துங்கிட்டு நீங்களும் முன்மாதிரியாக அன்றைக்கி ஆலயத்துக்கு வந்து முதலாவது கர்த்தரை கனப்படுத்தினா அதுதான் பெரிய காரியம். எதுக்காக இப்படிப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் செய்கிறோம்? மற்ற மக்கள் வந்து நம்ம வீட்டை ஆசீர்வதிக்கணும், அவங்க நல்லதாக சாப்பிட்டுட்டு அவங்க மனதார நம்மளை வாழ்த்திட்டு போனோம். நான் கேட்குறேன், உங்கள் மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் வாழ்த்தினால் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் கிட்டோன்னு நினைக்கிறீங்களே, அப்போது ஆண்டவரை பணயம் வைத்து விட்டு, அவருடைய ஓய்வு நாளை நீங்கள் பணயம் வைத்து விட்டு நீங்கள் மக்களுடைய ஆசீர்வாதத்தை எண்ணுகிறது என்ன? அந்த மக்கள் உங்களுக்கு கொடுக்கிற வாழ்த்து ஆசீர்வாதத்தை விட தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைக்கிற அனுகிரகம் உங்களை உயர்த்தும், அது முக்கியம் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவில்லையா? மூன்றாவது அந்த இடத்தில் என்னவென்றால், மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணணுமா? அந்த கர்த்தருடைய நாளை எப்படி எண்ணணும்? சிலர் ரெகுலராக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அது மனமகிழ்ச்சி நாள் இல்லை. காலையிலேயே ஆரம்பிச்சிருவாங்க, எழுந்துருங்க எழுந்துருங்க கிளம்புங்க போகணும், பாஸ்டர் வேற பாப்பார் எந்த டைமுக்கு நம்ம உள்ள நுழைஞ்சோன்னு, வாங்க எல்லாம் போவோம்னு சொல்லி ஒரு எரிச்சல் சுபாவத்தோட காலில் கிளம்புவாங்க. யார் இருக்கிறா பாத்ரூமில்? என் சட்டை எங்க, என் பேண்ட் எங்க, ஒரு நாள் கூட தூங்க முடியலையே, ஆனால் ரெகுலராக வந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது அந்த எப்படி வரணும்னா, அது மனமகிழ்ச்சி நாளாக வரணும். காலையிலே வீட்டில் பாட்டை போட்டுருணும், ஆராதனை பாட்டை. காலையிலேயே வீட்டில் ஆண்டவருடைய நாமத்தை கூற ஆரம்பிக்கணும். சந்தோஷமா மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு கொண்டு நீங்கள் ஆலயத்துக்கு வரணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அடுத்ததாக நான்காவது சொல்றார், இதை கனமாக, தமிழில் மகிமையில் நாள் என்று எண்ணுவாயாகன்னு இருக்கு, ஆங்கிலத்தில் a day of honor. It's a day you honor God. தேவனை நீங்கள் மதிக்கிற ஒரு நாள். ஆண்டவரை மதியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு அவர் தயவை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் தயவு செய்து நினைக்க வேண்டாம். எசேக்கியாவுக்கு அந்த வெளிப்பாடை ஆண்டவர் கொடுத்தார். எசேக்கியா, உன் தகப்பன் எத்தனை திறமையானவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை யுக்திகள் யுத்த களங்களில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் என் தயவுனால தான் அவர்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல இன்றைக்கும் அவருடைய தயவுனால தான் உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும், அதை அறியாமல் வாழாதீங்க. எசேக்கியா அறிந்தார், ஆண்டவருடைய ஆலயத்தை நான் திறப்பேன், அவரை கனப்படுத்துவேன், அவர் என்னை உயர்த்துவார். ஐந்தாவதாக சங்கீதம் 92 நான் வாசித்தேன் 13, நாட்டப்பட்டவர்கள் ஆலயத்தில் என்னது? நாட்டப்படணும். நல்லா கவனிங்க. ஒரு பிள்ளைக்கு ஸ்கூல் வேணும்னா ஓடி 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 ஸ்கூல் பார்க்குறீங்க. காலேஜ் போகணும்னா யூனிவர்சிட்டியாக போகிறீங்க. ஒரு துணி எடுக்கணும்னா போங்களேன், ஒரு கடை ஏறி இறங்கி துணி எடுப்பீங்களா? நீங்கள் 5-6 கடை போகணும். கூட வரவங்க நொந்து போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் ஒரு கடையில் செலக்ட் பண்ணி எடுப்பீங்க. ஒரு துணி எடுக்க, ஒரு பள்ளிக்கூடம் போக, ஒரு வேலைக்கு போக, இத்தனை இடம் ஏறி இறங்குறீங்கன்னா ஆலயத்துக்கு வருத மாட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு நான் போயிட்டு வந்துடுவேன். இல்லை, ஆலயத்துக்கு போகும்போது அந்த ஆலயத்தை தேர்ந்தெடுக்கணும். என்னுடைய வாழ்க்கைக்கு எந்த ஆலயம் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், எந்த இடத்தில் ஆராதனையில் தேவ வல்லமை, தேவ பிரசன்னம் இருக்கிறது, எந்த இடத்துல செய்தி ஆண்டவருடைய வார்த்தை நான் கற்றுக்கொள்ளுகிறேன், என் குடும்பத்தினர், என் பிள்ளைகள் எந்த இடத்தில் கர்த்தருடைய பயபக்தியில் வளர்க்கப்படுகிறார்கள், அப்படிப்பட்ட இடத்தை கண்டு கொள்வதற்கு ஒவ்வொரு ஆலயமாக போய் அதை தேடி கண்டுபிடிச்சு, ஆண்டவர் இதுதான் உனக்கு நான் வைத்திருக்கிற ஆலயம் என்று ஒரு ஆலயத்தை காண்பிக்கும் பொழுது அந்த ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு செடி மாதிரி, நாட்டப்படாத செடி இன்னைக்கு ஒரு இடம், அடுத்த வாரம் ஒரு இடம், அடுத்த வாரம் ஒரு இடம். இன்னைக்கு டைம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஐயோ இன்னைக்கு டைம் இல்லை, பக்கத்தில் இந்த டைமுக்கு போயிட்டு வந்துடுவோம் இந்த இடம். இப்படி நாட்டப்படாமல் ஒரு செடி இருக்கும் என்றால் அந்த செடி கனி கொடுக்காது. அதே போலதான் நீங்களும், நீங்கள் நாட்டப்பட்டவர்களாய் ஆலயத்தில் இருக்க வேண்டும். ஆனால் ஸ்பிரிட் ஆஃப் ஃபேரோ, பார்வோனின் ஆவி என்ன சொல்லுகிறான்? நீ ஆலயத்துக்கு போகக்கூடாது, நீ தேவனை வழிபடக்கூடாது என்று சொல்லி அவன் ஒரு பெரிய தடையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வருகிறான். அந்த ஆவிக்கு இடம் கொடுப்பீங்களா? இரண்டாவது சந்திப்பு ஆண்டவர் விட்டாரா? என்னைக்கு என் மக்களை நீ ஆராதிக்க விடலையோ அன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்றாரு?
இவனை எதிர்த்து ஆண்டவர் போராடுறார், இவனை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறார். 10 வாதைகளை ஆண்டவர் கொண்டு வந்தார் இந்த முழு நாட்களில் எகிப்துக்கு. ஆனால் இந்த 10 வாதைகளின் நடுவில் 2வது சந்திப்பு. பார்வோனை போய் பார்த்து மறுபடியும் கேட்குறாங்க, என் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வர வேண்டும், போக விடு. விடுவானா? அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. ஆனா இப்போ கொஞ்சம் அவன் இறங்கி வரான். என்ன சொல்றான்? அந்த யாத்திரையாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் நான் வாசிக்க போகிற வசனம் 25, 27, 28 3 வசனம் வாசிக்க போறேன். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு இந்த தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். நாங்கள் வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதித்திருக்கிறபடி அவருக்கு பலியிடுவோம் என்றான். 28 அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காகவும் வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். 2வது சந்திப்பு. பார்வோன் 2வது என்ன சொல்றான்? ஸ்பிரிட் ஆஃப் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது இன்றைக்கும் செயல்படுகிறது. அங்கதான் போய் ஆராதிக்கணுமா? சண்டே ஆனா ஆலயத்துக்கு தான் போய் ஆராதிக்கணும் எங்கேயோ எழுதி இருக்கா? நீங்க இங்கேயே ஆராதிக்கலாம். நீங்க இங்கேயே, இந்த எகிப்தை விடவா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடம்? இங்கேயே நீங்க ஆராதிக்கலாம். அவர்கள் சொல்ல, இல்லை, நாங்கள் 3 நாள் பிரயாணம் போய் ஆராதிப்போம், தூரமா போய் ஆராதிப்போம். ஆனா இவன் சொல்லுகிறான், இல்ல தூரமா நீங்க போக வேண்டாம், வேணா கொஞ்சம் தூரம் போய் ஆராதிங்க. இன்னைக்கு இதே ஆவி உலகத்தில் செயல்படுகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகலாம் போது உங்க குடும்பத்தினர், உங்க நண்பர்கள், ஏன் உங்க சிந்தையில கூட காம்ப்ரமைசிங் தாட், காம்ப்ரமைசிங் சிந்தனை உங்களுக்கு வருகிறது. அங்கதான் போகணுமா? நான் இங்கே ஆராதித்தா தேவன் வரமாட்டாரா? அவர் தான் சொல்லி இருக்கிறாரே, 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கள் கூடினாலும் நான் வருவேன். அதான் வாங்க பிள்ளை வாப்பா உட்காருவோம், ஆலயம் பண்ணுவோம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைசிங் தாட். அப்படி ஆகாது. என்னைக்கெல்லாம் ஆலயத்துக்கு போறதுக்கு ஒரு காம்ப்ரமைசிங் சிந்தை வருகிறதோ அன்றைக்கு அறிந்து கொள்ளுங்க, உங்க தயவுக்கு ஒரு பெரிய தடையை பொல்லாத ஆவி ஏற்படுத்துகிறான். இது கர்த்தருடைய சத்தம் இல்லை. பிற்பாடு என்ன நடக்கிறது? 2வது காம்ப்ரமைஸ். இந்த காலத்துல ஓய்வு நாள்னு சொல்லுகிறாங்க. நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தாங்க ஓய்வு நாள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாள் இல்லை. நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10 கட்டளைகளில் ஒன்று ஓய்வு நாளை அனுசரிக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. அப்படி என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களை இயேசு நிறைவேற்றி விட்டார். நாமும் ஓய்வு நாளின் நியாயப்பிரமாணத்தை அவருக்குள்ளாக நிறைவேற்றி விட்டோம். மெய்தான், உண்மைதான். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களில் ஓய்வு நாளை கற்றுக் கொடுக்கும் போது ஆலயத்தில் பழைய ஏற்பாட்டு கட்டளையை கற்றுக் கொடுக்கவில்லை. 7 நாளை தேவன் சிருஷ்டித்தார். அந்த 7 நாளில் 6 நாள் நீங்க உலகத்துக்கு போனாலும் ஏதாகிலும் ஒரு நாள், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஓய்விருந்து கர்த்தரை கனப்படுத்துகிறது ஒரு நல்ல ஆவிக்குரிய டிசிப்ளின் என்பதை தான் கற்றுக் கொடுக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறேன். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுக்கெல்லாம் முன்பாகவே, நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்பாகவே 6 நாள்ல எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாள் ஓய்வு இருந்தார்னு இருக்கு. ஓய்வு இருந்தார்னா அவர் படுத்து ரெஸ்ட் எடுத்தார்னு இல்லை. ஏன் தேவனுக்கு ஓய்வு? ஒன்றும் அன்று செய்யாமல் இருந்தார், எல்லாவற்றையும் முடித்தார். இன்றைக்கு உலகத்தில் போய் நீங்கள் வேலை செய்து களைப்பாக இருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க பெட்டில் படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்தா உங்களுக்கு களைப்பு போயிடும்னு. போகாதுங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போய் ஒரு சினிமா பார்த்தா அதில் இருக்கிற நகைச்சுவை நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை போவோம்னு நினைக்கிறீங்க. போவாதுங்க. அந்த 2.5 மணி நேரத்துக்கு பிற்பாடு அது திரும்ப வரோங்க. அந்த பயம் திரும்ப வரோங்க. அந்த பிரச்சனை திரும்ப வரோங்க. ரெஸ்ட் என்று பைபிளில் சொல்லும் போது படுத்து உறங்குவதல்ல, கர்த்தருக்குள் அவர் மார்பில் சாய்ந்து இளைப்பாறுவது. அவர் மார்பில் சாய்ந்து இளைப்பாறுகிற ஆவிக்குரிய அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இந்த கடைசி காலத்தில் அறிந்து பாருங்க.
அதை தான் ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த ஓய்வு நாள். பைபிளில் ஏன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சனிக்கிழமை, பழைய ஏற்பாட்டு விதத்தின் போல சனிக்கிழமை இல்லாமல் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம கர்த்தரை சேவிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூட்டி இருந்த அறைக்குள்ளாக தன் சீஷர்கள் இருக்கும் பொழுது அவர் தன்னை அவர்களுக்கு காண்பித்தது வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாளில் பெந்தகோஸ்து என்ற நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டு அறையில் இறங்கினார். அதுவும் வாரத்தில் முதல் நாள் தான். பேதுரு பிரசங்கித்து செய்த முதல் பிரசங்கம் வாரத்தின் முதல் நாள். 3000 பேர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தது வாரத்தின் முதல் நாள். இப்படி சகலமும் வாரத்தில் முதல் நாளில் அங்கீகரிக்கப்பட்டது. ஏன் இந்த வசனத்தை நான் வாசிக்க நீங்கள் யாவரும் கவனித்து கேளுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களோடு சம்பாஷித்து நடு இரவு மட்டும் பிரசங்கித்தார்கள். வந்துட்டு ஓடில, அவர் சொல் சம்பாஷித்தார்கள். அவங்க பேசினாங்க, பழகுனாங்க, ஒன்றாக இருந்தாங்க. வாரத்தில் முதல் நாள். ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இதுதான் கர்த்தருடைய நாள். இப்படிதான் ஆண்டவருடைய நாளை, அந்த முதல் நாளை அனுசரிக்கணும். அந்த ஞாயிற்றுக்கிழமையை அனுசரிக்கணும். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் கூட அப்படி இருக்கு. வாரத்தின் முதல் நாளில் அவர்கள் எல்லோரும் கூடி வந்து காணிக்கையை கொண்டு வந்தார்கள் என்று இருக்கு. அப்போ வாரத்தின் முதல் நாளில் நீங்க ஆலயத்துக்கு வரணும். டோன்ட் காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸுக்கு இடமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமைன்னு வரும்போது யாராவது ஒரு ஃப்ரெண்டு உறவினர்கள் வந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நீங்க எங்க வந்துடணும் ஆலயத்துக்கு? சொல்லுங்க, நோ காம்ப்ரமைஸ். சத்தமா சொல்லுங்களேன். காம்ப்ரமைஸே கிடையாது. 3வது பார்வோன் சந்திப்பு. அவன் விடுவானா? விடுகிறேன்னு சொன்னா விடல. 3வது யாத்திரையாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் நான் வாசிக்க போகிற வசனம் 8 தொடங்கி 11 வரை. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி, யார் யார் போகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். அப்பொழுது அவன், அந்த பார்வோன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேன்? அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் மாத்திரம் போயிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்திலிருந்து துரத்தி விடப்பட்டார்கள். 3வது என்கவுண்டர். அவன் சொல்லுகிறான், யாரெல்லாம் போறீங்க? நாங்க போவோம், இளைஞர்கள் போவோம், குமாரர்கள் போவார்கள், எங்கள் குமாரத்திகள் போவார்கள், நாங்கள் எல்லோரும் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆலயத்துக்கு போவோம். அப்போ அவன் சொல்றான், எப்படி நீங்க வனாந்தரத்துக்கு போவீங்க? எப்படி பிள்ளைங்களை கூட்டிட்டு போவீங்க? எப்படி குடும்பமா போவீங்க? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், குடும்பத்துக்கு ஒருத்தர் மாத்திரம் போயிட்டு வாங்க, ஆண்கள் மாத்திரம் போங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை இதே ஆவி இந்த கடைசி காலத்தில் செயல்படுகிறது. நீங்க ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரீங்க? ஐயோ, எப்படி ஆலயத்துக்கு பிள்ளை போறது? ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி போகணுமே, ஆலயத்துக்கு போனா தூரமா இருக்குமே, ஆலயத்துக்கு இங்க போகணுமே. நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைகளை எத்தனை தூரம் அனுப்புறீங்க படிப்புக்கு? காலேஜுக்கு உங்க பிள்ளைகள் எவ்வளவு தூரம் போய் கல்லூரி சேருகிறார்கள்? நீங்க எவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு போய் வாரத்தில் 6 நாள் வேலைக்கு போகிறீங்க? நான் கேட்கிற கேள்வி, அதை காட்டிலும் தொலை தூரமாகவா இருக்கிறது நீங்கள் உங்களுக்காக தெரிந்து கொண்ட இந்த ஆலயம்? இல்லையே. அப்ப ஏன்னு கேட்டா, பொல்லாதவன் என்ன பண்றான்? குடும்பமா போகாதீங்க, மனைவிமார்கள் மாத்திரம் ஆலயத்துக்கு வரீங்க, உங்க கணவர் எங்க? உங்க பிள்ளைங்க எங்க? இக்காலங்களில் நகை வேணும் சொல்லி நீங்க உபவாசம் இருக்கிறீங்க, பிள்ளைக்கு படிப்பு வேணும்னு ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, போராடி ஜெபிக்கிறீங்க வீடு வேணும்னு. குடும்பமா நாங்க ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை தொழுது கொள்ளணும், பார்வோனின் ஆவியின் செயல்பாடு என் வீட்டில் கட்டப்படணும்னு நீங்க உபவாசம் இருந்தது உண்டா? ஆண்கள் குடும்ப தலைவர்கள் ஆலயத்துக்கு வருகிறீங்க,
ஆனா நீங்க ஆலயத்துக்கு வரும்போது உங்க மனைவியும் உங்க பிள்ளைகளையும் பார்த்து, அம்மா எழுந்துருமா, பிள்ளைகளே கிளம்புங்க, இன்னைக்கு தேவனை நாம் தொழுது கொள்ளுகிற நாள், அவரை கனப்படுத்துகிற நாள் என்று அவர்களுக்கு நீங்க கற்றுக் கொடுப்பது உண்டா? இல்லையே. ஆனால் எதை கற்றுக் கொடுக்கிறீங்க? உலகத்திற்கு வேண்டிய கல்லூரி பாடங்கள், பள்ளி பாடங்கள், உலகத்துக்கு வேண்டிய எல்லா டிசிப்ளின் ஃபேக்டர்ஸ், உலகத்துக்கு வேண்டிய அறிவாற்றல், தொலைக்காட்சி நிகழ்வு, ஜெனரல் நாலேஜ், இப்படி எல்லாம் மறைந்து போகக்கூடியதை கணவர் தகப்பன்மார், குடும்ப தலைவர்கள் பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கும் கற்றுக் கொடுக்க, ஏன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி குடும்ப தலைவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வீட்டில் ஒரு ஆவிக்குரிய டிசிப்ளினை கொண்டு வருவது இல்லை. காரணம் ஏனென்றால் பார்வோனுடைய ஆவிக்கு இடம் கொடுக்கிறீர்கள். அந்த பார்வோனுடைய ஆவிதான் சொல்லுது, நீ ஒரு ஆள் போனா போதும். பிரேயர் மீட்டிங் வைக்கிறாங்க, எல்லாரும் வேணாம், நீ போயிட்டு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வா, ஒரு டிக்கெட் போதும். நீங்க கிஷ்கிந்தா போகும்போது ஒரு டிக்கெட் போதும் சொல்லுவீங்களா? எல்லாரும் போவீங்க. ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரம் குடும்பத்துக்கு ஒருத்தரா உன் குடும்பமாய் நீ வரணும். உங்க ஆவியில சொல்லுங்க எல்லாம் சத்தமிட்டு, நான் போவேன், என் மனைவி வருவா, என் கணவர் வருவாரு, என் பிள்ளைகள் வரும், என் குமாரன் வருவாங்க, என் குமாரத்தி வருவாங்க, ஏன் என் வீட்டுல வேலைக்காரமா தங்கி இருந்தா கூட கூட்டிட்டு வந்துருவேன். கரங்களை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆவி உங்களுக்குள்ளாக வேண்டும். கொர்நேலியு என்ற மனிதன் இருந்தான். அவனை பார்த்து தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை அவனுக்கு உணர்த்தினார். பேதுருவை அழைத்து உன் வீட்டில் அவன் சொல்லுகிறதை கேள், அவ்வளவுதான் சொன்னார். ஒரு சிலர் இருப்பாங்க, கோடு போடுனா ரோடு போடுறவங்களா இருப்பாங்க. இவன் இந்த மாதிரி போல இருக்கு. ஆண்டவர் சொன்னார், பேதுருவை கூப்பிடுப்பா, அவன் உனக்கு இயேசுநாதரை பற்றி அறிவிப்பான். இவன் சும்மா இல்லை. இந்த கொர்நேலியு இவர் பாருங்க, அந்த ரோம ராணுவத்தில் ஒரு அதிகாரத்தில் இருந்தவர். அவருக்கு கீழே இருந்த எல்லா சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டுட்டாரு, அவங்க மனைவிகளெல்லாம் கூப்பிட்டுட்டாரு, அங்கிள் ஆண்டி, மாமா மாமி, சித்தப்பா சித்தி எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் ஒரு பெரிய கூட்டத்தையே வச்சு, எல்லாரும் உட்காருங்க, பேதுரு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு கற்றுக் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மனுஷன் மீது தேவ தயவு இறங்கியது. புற ஜாதிகளுக்கு முதலாவது சுவிசேஷம் சொல்லும்படியாய் அந்த வீட்டை தான் தேவன் அவருக்காக தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நான் உங்களை கேட்கிறேன், உங்களை ஆண்டவர் சில துவக்கத்துக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா? சில ஆரம்பம் உங்க வாழ்க்கையில் ஆரம்பிக்கப்பட வேண்டுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ உன் குடும்பமாக ஆண்டவரை அறிந்து கொள்ள ஒரு போர்க்களத்தில் நெல். வாலிபர்களே, வாலிப வயதில் காதல் பண்றீங்க. வாலிப வயதில் காதல் பண்ணும்போது நீங்க இதை பார்க்கிறதே கிடையாது. உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா, உங்க முகத்துக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்குறீங்களே ஒழிய இதை பார்க்கறதே இல்லை. அவரும் இந்த காதல் பண்ணும்போது அவங்களும் எதிர்ப்பாளர் ஆலயத்துக்கு வராங்க போறாங்க. காதல் முடிஞ்சு கல்யாணம் பண்ண உடனே அவங்க வேற, நீங்க வேற. அப்போ நீங்க மாத்திரம் ஆலயத்துக்கு வந்து பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஞானமான தீர்மானங்களை எடுக்கணும். நீங்களும் உங்க வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்கணும். பார்வோனுடைய ஆவிக்கு என் குடும்பத்தில் இடம் இல்லை சொல்லுங்க. ஒரு பெரிய ஆமீன் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படு. கடைசியாக நான்காவது, பார்வோனுடைய ஆவி எப்படி எதிர்த்தான்? நான்காவது சந்திப்பு வாசிங்க. அந்த யாத்திரையாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், நான் வாசிக்க போகிற இந்த வசனத்தை கவனித்து கேளுங்க. 24, 25, 26. ஓகேங்களா? அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையில் கொடுக்க வேண்டும். நல்லா கவனிக்கிறீங்களா இல்லையா? 24 வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைத்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகள் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகளும் உங்களோடு கூட போகலாம். நல்லா கவனிச்சிங்களா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இவன் இறங்கி வரான். ஏன்னா ஆண்டவர் அவனை எதிர்த்து யுத்தம் பண்றாரு. முதலாவது சொன்னா நீங்க யாரும் போகவே கூடாது. ரெண்டாவது சொல்றான் காம்ப்ரமைசிங் ஃபேக்டர், அங்கதான் போகணுமா, இங்கேயே ஆராதிங்களே. மூன்றாவது சொல்றான் குடும்பமா நீங்க என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க, உங்க குடும்பமா கர்த்தரை சேவிக்காதீங்க, நீங்க மாத்திரம் போய் சேவித்தாலே போதும், அதுலயே திருப்தியா இருங்க. நான்காவது சொல்லுகிறான் உங்க ஆடு மாடெல்லாம் விட்டுருங்க, குழந்தைங்களை கூட கூட்டிக்கிட்டு போங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க 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 பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க, குடும்பமா போங்க. ஆனா உங்க பொண்ணும் பொருளும், உங்களுடைய எல்லா வித காரியத்தையும் நீங்க அதனால கர்த்தரை சேவிக்க வேண்டாம். நீங்க சேவிங்க, ஆனா உங்க பொன் பொருள்,
உங்களுடைய ஆடு மாடுகள், உங்களுடைய ஐஸ்வர்யம் கர்த்தரை எப்படி பார்த்தீங்களா? இது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர். கவனிங்க, நீங்க மாத்திரம் ஆலயத்துக்கு போனா போதாது, நீங்க மாத்திரம் கர்த்தரை சேவித்தா போதாது, உங்கள் பொன்னும் பொருளும் கூட அவருடைய ஆளுகை கீழாக நீங்க கொண்டு வர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரீங்க, ஆனா கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற பழக்கம் இல்லை. அப்படிப்பட்ட ஆராதனை கூட மெய்யான ஆராதனை இல்லை. என்ன சொல்றாங்க இவங்க பதில்? கவனிங்க, அந்த 26வது வசனம், எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடு கூட வர வேண்டும், ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு அவைகளிலிருந்து நாங்கள் எடுக்க வேண்டும். கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேருமளவும் எங்களுக்கு தெரியாது என்றார்கள். ஆமென். அப்போ இவனுடைய எண்ணமெல்லாம் நீ போ, ஆனா ஏதாவது ஒன்று இருக்கணும் இவங்க திரும்ப வருவதற்கு. பார்வோனுடைய எண்ணமெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை போ, ஆனா திரும்ப என்னிடத்தில் வந்து விடு. ஆனா கர்த்தர் எதற்காக அவர் 430 ஆண்டு காலம் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை என்ன சொல்லி விடுதலை ஆக்குறார்னா, என்னை ஆராதிக்க நீங்க வாங்க, நித்திய காலமாய் பார்வோனை விட்டு பிரிந்திருப்பீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பார்வோன் உங்களை இழுத்து வைக்க விரும்புகிறான். ஆனா பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க போகிறது என்னன்னா, நீங்க கர்த்தருடைய சமூகத்தை தேடி போய் ஆராதனை செய்கிற ஒரு டிசிப்ளின் தான் அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி ரட்சிக்கும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவங்க சொன்னாங்க, அங்க போனாதாங்க தெரியும் நாங்கள் எதை வச்சு ஆண்டவர் ஆராதிப்போன்னு. ஒன்றை கூட விட்டுட்டு போக மாட்டோம். எகிப்தில் அத்தனையும் தூக்கிக்கிட்டு நாங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம். நான் என்னுடைய ஆரம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆலயத்துக்கு போகும்போது பெரிய பயம் என்னன்னா, கர்த்தர் எங்கே எல்லா பணத்தையும் கேட்டுருவாரோன்னு. அதனால் காலையில் கிளம்பும் போது எதை பண்ணுறோமோ இல்லையோ ஞாபகமாக ஒரு காரியத்தை பண்ணுறது. பர்ஸை எடுத்து, நான் கனடா தேசத்தில் இருந்தேன் பாருங்கள், $5 அது உள்ளே வச்சுட்டு போகிறது. அதுதான், மற்ற பணத்தெல்லாம் வீட்டிலேயே வச்சிருவேன். போய் காணிக்கை என்று வந்தாலும், ஆண்டவரே நான் உமக்காக எண்ணத்தை செலுத்தட்டும். கர்த்தர் ஒருவேளை எல்லாத்தையும் கொடுனார்னா அந்த $5 கொடுக்கறது பிளான்டா போகிறது. ஆண்டவர் ஒரு நாள் உணர்த்தினார், இது சரியில்லை. சில விவகாரமான விசுவாசிகள் இருக்கிறீங்க. நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வரும்போது நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவதில்லை, நீங்கள் தனியாக வரீங்க. ஆண்டவர் எங்கே எல்லாத்தையும் கேட்டு போகிறாரோன்னு. ஆனால் இங்கே பைபிளில் அக்காலத்தில் மக்கள் ஆண்டவர் ஆராதிக்க போகும்போது என்ன சொன்னாங்க? எங்கள் குமாரத்தி, எங்கள் குமாரன், எங்கள் பிள்ளைகள் குடும்பமாக, ஏன் எங்கள் பொருட்களை கூட நாங்கள் எடுத்துக்கிட்டு போவோம். போட்டுட்டு வாங்க. கம்மல், ஒட்டியானம், இங்கே போடுறாங்களே டோலாக்கு, ஆளாக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க. ஏன்னு கேட்டா, எதை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து கேட்டாலும் நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் என்ற அளவுக்கு ஆராதிக்க வாங்க. அதுவே புத்தியுள்ள மெய்யான ஆராதனை. ஒன்றையும் பார்வோனிடத்தில் கொடுக்காதீர்கள், எல்லாம் உம்முடையது என்ற ஆட்டிடியூடோடு வர்ஷிப் பண்ணுங்க. பார்வோனுடைய கையிலிருந்து நித்திய காலமாக கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். என்ன நடந்தது? அவன் விட்டானா? அவன் விடலை. கர்த்தர் யுத்தம் பண்ணினார், வாதைகளை கொடுத்தார், 10 விதமான எதிர்ப்புகளை கொடுத்தார். வாதைகளை, கடைசி வாதையை கொடுத்த பிற்பாடு அவன் சொன்னான், போங்கள். யாத்திரையாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 31, 32 இந்த பகுதிகளில் இருக்கிறது. போங்க, எல்லாரும் போங்க, எல்லாரும் சேர்ந்து போய் உங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று இறுதியாக அவன் அவர்களை போக விட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்க தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டியதான வசனம் 25வது வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் யாவரும் கேளுங்கள்.
சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இதுதான் புது ஏற்பாடு. ஒருவேளை கிரிட்டிக்ஸ் வெளியில பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இல்லைன்னு சொல்றவங்க இருந்தா ஓய்வு நாளுக்கு நான் சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டில் இயேசுநாதர் ஸ்டாண்டர்டை உயர்த்தி விட்டார். பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. புதிய ஏற்பாட்டில் ஒருவனை குறித்து நீ தவறாய் பேசவோ சிந்திக்கவோ வேண்டாம், அப்படி செய்தாலே கொலை என்றார். பழைய ஏற்பாட்டில் ஒரு நாள் ஆண்டவருக்கு ஓய்வு நாள். புதிய ஏற்பாட்டில் பைபிள் சொல்லுகிறது, எப்பெல்லாம் பரிசுத்தவான்கள் கூடி வருகிறீங்களோ அதை மறந்துவிட வேண்டாம். ஜெபத்துக்கு வர மறந்து விட வேண்டாம். புதிய ஏற்பாட்டில் எப்பெல்லாம் ஒருமித்து கூடி வரோமோ அதை மறந்து விட வேண்டாம். கூடி வருதலை விட்டு விட வேண்டாம் சொல்றாரு. நாளானது எவ்வளோ கிட்ட வந்துருச்சோ அவ்வளோ அதிகமாய் கூடி வருதலை மறந்துடாதீங்க. என்ன நாள்? கர்த்தருடைய நாள். The Lord's coming. ஆண்டவருடைய நாள் வரும் பொழுது கூடி வருதலை விட்டு விட வேண்டாம். இந்த கடைசி கால சவால்கள் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு பார்வோனின் ஆவி இந்த பணத்தின் மூலமாக மக்களை ஆலயத்தை விட்டு தூர கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இந்த வாலிப சந்ததி அவர்கள் வேலை செய்கிற கலாச்சாரம் எப்படின்னு கேட்டால், ஒய்ஃபு ஆஸ்திரேலியன் டைமுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. எப்போ ஆஸ்திரேலியாவில் பகலோ இவங்க இந்தியாவில் தான் இருப்பாங்க, ஆனால் அந்த நேரத்துக்கு வேலைக்கு போகணும். இவங்க வீட்டுக்கு வரும்போது அவர் ஹஸ்பண்டு லண்டன் டைமில் வேலை செய்வார், அவர் வேலைக்கு போவார். பிள்ளைகள் அப்படியே வளரும். ஆனால் இவர்கள் இந்தியாவில் வாழ்வார்கள். நான் வேலையை குறை சொல்லவில்லை, ஆனால் நான் சொல்லுகிறேன், டு யூ see இந்த வஞ்சக பொல்லாத ஆவி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஆண்டவரை ஆராதிக்க போக முடியாதபடிக்கு அவன் தடை உண்டு பண்ணுகிறான். பணத்தை விட முக்கியமானது வாழ்க்கையில் இருக்கிறது, அதான் வேல்யூஸ். கணவன் மனைவியோடு செலவு செய்கிற நேரம், பெற்றோர் பிள்ளைகளோடு செலவு செய்கிற நேரங்கள், குடும்பமாய் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற காரியங்கள், தீஸ் ஆர் ஆல் வேல்யூஸ் இன் லைஃப். இக்கடைசி கால கலாச்சாரமே ஸ்பிரிட் ஆஃப் ஃபேரோவை அடித்து விரட்ட வேண்டும். அதுதான் அந்தி கிறிஸ்து. என்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் உன் குடும்பத்தோடு அவரை ஆராதிக்க, அவரை சேவிக்க உனக்கு நேரம் கிடைக்கவில்லை என்ற சூழ்நிலைக்குள்ளாக வரையோ, அதுதான் அந்தி கிறிஸ்து. இன்றைக்கு ஆயத்தப்படுங்கள், விழித்துக்கொள் கிறிஸ்துவின் சபையே, எழும்பு. இந்த பார்வோனை எதிர்த்து கர்த்தர் செய்கிற யுத்தத்தில் ஒரு ஜெயத்தை என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்டு பண்ண நீ எழும்ப வேண்டும். டோன்ட் காம்ப்ரமைஸ். நீ காம்ப்ரமைஸ் ஆகாதே, எழும்பி நீ பிரகாசி. உன் ஒளி வந்தது. ஆண்டவருடைய அனுக்கிரக காலத்தில் நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவருடைய ஆலயத்தை கனப்படுத்தும் பொழுது, அவருடைய அனுக்கிரகம் உன் மீது பாய்ந்து இறங்கும். அவருடைய அனுக்கிரகம் உங்க ஒவ்வொருத்தருடைய லைஃபையும் அள்ளி செல்லும். எப்படி ஒரு சர்ஃபரை பற்றி சொன்னேனோ, அந்த அலையானது அவனை அள்ளி செல்லுகிறதோ, அதே போல the blessing of the Lord will take you over. அவருடைய ஆசீர்வாதம் உன்னை அள்ளி கொள்ளும். எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் பூட்டி இருந்த அந்த ஆலய கதவை அவன் திறந்தபோது, கர்த்தர் உடைய அந்த அனுக்கிரக கதவு அவன் வாழ்க்கையில் திறந்தபடி, இன்று நீங்க என் ஆண்டவருடைய அந்த ஓய்வு நாளை, பரிசுத்தவான்கள் கூடி வருகிற அந்த நாளை நான் கனப்படுத்துவேன் என்று தீர்மானம் எடுத்தீர்கள் என்றால், இந்த ஜூபிலி காலத்தில், இந்த அனுக்கிரக காலத்தில் என் தேவனுடைய அனுக்கிரகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். கண்களை மூடுங்க. என்னை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சுவாமி, வாழ்க்கையில் ஓடி ஓடி களைத்து போய் விரக்தியாக நின்று என் வாழ்க்கையில் எத்தனை பிரயாசங்கள் எடுத்தும் அதில் ஆசீர்வாதம் இல்லையேன்னு என்னை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, what a lifetime of labor cannot do, one time of God's favor can do.
வாழ்க்கையில எத்தனையோ பிரயாசங்கள் கொண்டு வர முடியாத ஆசீர்வாதங்களை தேவனுடைய ஒரு தயவு எங்களுக்கு கொண்டு வரும் என்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவரை கூட வெறுமையாய் கர்த்தர் அனுப்பாதீங்க அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மீதும் கர்த்தருடைய வல்லக்கரம் இறங்குவதாக. God's favor will come upon you. கர்த்தருடைய அனுக்கிரகம் உங்க மேல வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல வரும். Open the door. கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறங்கள் and receive the favor of God. அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you Jesus.